ஹாய் கைஸ், இந்த வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா the two approaches of strength training பார்க்க போறோம். இப்போ நம்ம strength training யோசிக்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்டென்சிவா அவைலபிளா இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றி தான் நம்மளுக்கு எக்ஸ்டென்சிவா இருக்கு. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பார்க்கறதுக்கு அதாவது ஏஸ்தெட்டிக்கா ரொம்ப அப்பீலிங்கான ஒரு பிசிக் கிரியேட் பண்ணாததுனால அதை வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் இதில் இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷனலான ஒரு பாடி கிடைக்கும். உங்கள் பாடியே ஒரு வெப்பனாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்கிறது நம்ம பேசிக்காக பாடி பில்டிங் ஸ்டைல் ட்ரைனிங். ஸோ அதில் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட பேசிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்ட்ரெஸ் அதுக்கு கொடுக்கும் போது அது வந்து அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால் நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், டெவலப் ஆக ட்ரை பண்ணுவோம். இந்த டெவலப் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம அதுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்ட் கொடுத்தோம்னா அது டெவலப் ஆகும். ஸோ இது சைக்கிளிக்காக அது டெவலப் ஆக ட்ரை பண்ண நம்ம கிராஜுவலாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிட்டே இருந்தோம்னா நம்ம ஓவர் தி டைம் ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட பேசிக்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு பாடியில் இருக்க மசில் குரூப்ஸை டிஃப்ரெண்ட்டாக பிரித்து அதோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி பிரித்து அதை நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அது பாடி பில்டிங் ட்ரைனிங்காக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைசெப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைசெப்போட வேலை வந்து கையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரைசெப்போட எக்ஸசைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் எக்ஸ்டென்ஷன், ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன்ஸாக இருக்கும். அதே மாதிரி பைசெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேர்லிங் அதோட மூவ்மெண்ட், பைசெப்ஸோட வேலை வந்து கேர்ல் பண்ணுறது. ஸோ அதோட எக்ஸசைசஸ் எல்லாம் கேர்ல். ஸோ ஒரு மசிலோட வேலை என்னவோ அந்த வேலையை கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸோட பண்ணும் போது ஸ்ட்ராங் ஆகுங்கிறது வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரைனிங்கோட ஐடியாலஜி. இது அதில் ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஐடியாலஜி என்ன இருக்குன்னா பாடியை வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக பார்த்து 6 ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸ்னு ஒரு மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 6 ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய பேர் நிறைய மூவ்மெண்ட்ஸ் அடிஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ 6 ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸாக நம்ம பேசுறது வந்து ஸ்குவாட், ஹிஞ்ச், லஞ்ச், புஷ், புல் அண்ட் கேரி. இந்த 6 மூவ்மெண்ட்டையும் நீங்கள் மெதுவாக ரெசிஸ்டன்ஸ் ஏற்றி ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்கள் பாடிக்கு வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த்துக்கும் பாடி பில்டிங் ஸ்ட்ரென்த்துக்கும் லிட்டில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக ஜிம் ஆரம்பித்த போது எனக்கு டெட் லிஃப்ட் அண்ட் ஸ்குவாட்டிங் ஹெவியாக பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு ஃபங்க்ஷனலாக நிறைய பெனிஃபிட் கிடைச்சிச்சு. நான் ஓவராலாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆனேன். ஆனால் எனக்கு ஏஸ்தெட்டிக்காக வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா என்னோட கோர் வந்து ஓவர் டெவலப் ஆயிருச்சு. ஸோ நான் எப்பயுமே ஏஸ்தெட்டிக்ஸ் அவ்வளோக்கா சேஸ் பண்ணது கிடையாது. ஆனால் ஒருவேளை நான் சேஸ் பண்ணேன்னா என்னோட கோர் வந்து அதிகமாக டெவலப் ஆகிட்டதுனால என்னால் அந்த வி டேப்பர் கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சோண்டு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதே மாதிரி ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஐசோலேட்டட் மசில்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு கொஞ்சோண்டு டைம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் தான் சேஸ் பண்ணுறாங்கும் போது ஒரு சிங்கிள் மசிலை வந்து ஐசோலேட்டடாக ட்ரெயின் பண்ணுறது அவங்களோட ட்ரைனிங்கில் ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களும் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு சில மசில்ஸ் வந்து மற்ற மசில்ஸோட வீக்காக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசோலேட்டட் ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து பேசிக்காக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட 2 அப்ரோச்சஸ். அதில் நம்மளுக்கு பாடி பில்டிங் ஸ்டைல் ட்ரைனிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆனால் இந்த ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட் பேஸ்ட் ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட் பேஸ்ட் ட்ரைனிங் அண்ட் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.